ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் டே சமையல். இன்னைக்கு சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி பண்ண போகிறேன். கோதுமையை யூஸ் பண்ணி ஒரு ஸ்வீட் வீட் பன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பவுலில் ஒரு கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி பிசைஞ்சிக்கலாம். சப்பாத்தி மாவு மாதிரி ரொம்ப ஹார்டாக பிசைய வேணாம், சாஃப்டாக பிசைஞ்சாவே போதும். கையில் ஒட்டாமல் இந்த மாதிரி பிசைஞ்சாவே போதும். அதில் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். கோதுமை மாவுக்குள்ளே ஸ்வீட் ஸ்டஃபிங் வைக்க போகிறேன். அதுக்கு துருவன தேங்காய், நாட்டு சர்க்கரை கொஞ்சமாக, 2 ஏலக்காய் எடுத்துக்கிறேன். அது எல்லாத்தையும் ஒரு பவுலில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். பசைஞ்சு வச்ச கோதுமை மாவை ஒரு மீடியம் சைஸ் உருண்டையாக பிடிச்சு வச்சுக்கிறேன். அதை ஸ்டஃபிங் வைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி உருட்டி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற தேங்காய், நாட்டு சக்கரை போட்ட மிக்ஸை கோதுமை மேலே வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். ரிமைனிங் மாவையும் நம்ம இதே மாதிரி செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். கோதுமை மாவு பிசைகிறப்போ நெய் ஆட் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்ககிட்ட நெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் கூட ஆட் பண்ணலாம். தேங்காய் எண்ணெயும் இல்லைன்னா நார்மல் ஆயில் எது வேணால் ஆட் பண்ணலாம். நம்ம பிசைகிற பாத்திரத்துலேயும் நம்ம கையிலையும் ஒட்டாமல் இருக்கணும், அதுதான் பதம். இந்த ஸ்வீட் செம டேஸ்ட்டாக இருக்குங்க. எங்கள் பாட்டி நாங்கள் சின்ன வயசாக இருக்கிறப்ப இதை தான் அடிக்கடி செஞ்சு தருவாங்க. மெயினாக குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் தேங்காய், நாட்டு சக்கரை, ஏலக்காய் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது. எல்லாத்தையும் ஒரு பன் ஷேப்புக்கு செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு செஞ்சு வச்சுருக்கிற எல்லா பன்னையும் இட்லி தட்டில் எடுத்து வச்சு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் வெந்ததுக்கப்புறமா எடுத்து பார்க்குறேன். ரொம்ப அருமையாக சூப்பராக வெந்துருச்சு. நெக்ஸ்ட்டு வேக வச்ச வீட் பன்னை நம்ம செமி ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு பேனில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வேக வச்ச ஸ்வீட் பன்னை எடுத்து சாலோ ஃப்ரை பண்ணிக்கலாம். இதில் ஈஸ்டோ சோடா உப்போ ஆட் பண்ணலை, அதனால் நார்மல் பன் மாதிரி சாஃப்டாக இருக்காது. பிஸ்கட் மாதிரி கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும், ஆனால் சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரெண்டு சைடும் திருப்பி போட்டு நல்லா மொறுமொறுன்னு வேக வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, சிம்பிளான ஸ்வீட் கோதுமை பன் ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு முடிச்சதுமே நான் சாப்பிட்டுட்டேங்க. ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் இந்த வீடியோவை ட்ரை பண்ணி பாருங்கள். தமிழ் டே சமையலுக்கு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.